வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் நாட் ஓவர் திங்கிங் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதினது ஷௌரியா கபூர் அப்படின்றவங்க தான். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேபி நம்ம விட்டுட்டு போன பசங்க திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், இல்லை நம்ம விட்டுட்டு போன ஜாபோ, இல்லை நம்மளை விட்டுட்டு போன ஏதோ ஒரு பாஸ்டான விஷயம் அது திரும்ப நமக்கு நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஏங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் பேசுது. இந்த புத்தகம் மேக்ஸிமம் பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆன திங்கில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஃபேஸில் இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணும். இந்த புத்தகம் ஒரு கதை மாதிரி கிடையாது. ஒரு பேஜில் ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு பேராகிராஃப் மாதிரி தந்திருக்காங்க, இல்லை ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் அந்த மாதிரி கூட தந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு கோட்ஸ் மாதிரி தான் இருக்குது இந்த புத்தகம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கோட்ஸ் மாதிரி படிக்கிறது பிடிக்கும். ஏன்னா பெரிய புத்தகமாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த சின்ன வேர்ட்ஸ் எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சில பேருக்கு ஈவன் இன்ஸ்டாகிராமில் போடுற ஏதோ ஒரு போஸ்ட்டில் கூட, ஏதோ ஒரு இருக்கிற போஸ்ட்டில் கூட அந்த போஸ்ட்டில் இருக்கிற கோட்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த டேவே அவங்களுக்கு நல்லா போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த டேவே இந்த கோட்ஸால் எனக்கு நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களா கூட இருப்பீங்க. அது எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகம் ஹெல்ப் பண்ணும். இந்த புத்தகம் நிறையா கோட்ஸ் மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்குது, பட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு ஒருத்தர் கூட இருந்து ஒரு ஆறுதல் சொன்னால் எந்த மாதிரி ஃபீல் ஆகுமோ, இல்லை ஒன்றும் இல்லை, இதை நீ கடந்து வந்துடுவ, இது உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து ஒருத்தர் ஆறுதல் சொன்னால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான புத்தகமாக தான் இருக்குது. நான் அதில் சில கோட்ஸை நான் படிக்கிறேன். அதில் பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் அதில் சொல்கிற ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இஃப் யூ வேல்யூ யுவர் செல்ஃப் ஒன்லி வென் யூ ஆர் ஷைனிங் பிரைட், when everything working out for you and life is going great, you do not value yourself at all. கரெக்டு தானே? நம்ம எல்லா விஷயமே நல்லா போயிட்டுருக்கு, நம்ம நினச்ச ஜாப் கிடைச்சிருச்சு, நம்ம கஷ்டப்பட்டு படித்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம், இல்லை எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உங்ககிட்ட நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சொல்லிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களை வேல்யூ பண்ணுறதா இருக்கும்? நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக போகும்போது கூட, இல்லை உன்னால் முடியும், நீ இதை கடந்து வந்துடுவ, ட்ரை பண்ணிக்கிட்டே இது, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டால் தானே நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுறதா இருக்கும். சம்டைம்ஸ் பீப்புள் நினைப்பாங்க, என்னை யாருமே வேல்யூ பண்ணேன், என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை வேல்யூ பண்ணல, அவங்க சொல்லலை ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு அவங்க சொல்லலை அப்படின்னு நினைப்போம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை டைம் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கல அப்படின்னா, நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணலைன்னா அப்போ மற்றவங்க வேல்யூ பண்ணலன்னு ஃபீல் பண்ணுறதுலேயும் அர்த்தமே கிடையாது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அதில் சொல்லுது. சின்ன இதாக தான் இருக்குது, ஒரு 3 லைன் தான் இருக்குது, பட் இதுக்குள்ளே இவ்வளோ மீனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் சொல்கிறாங்க. தென் so many peoples are part of your life but not many deserve to stay in your life. ஆமாம் தானே? பீப்புள்ஸ் நம்மளுக்கு ஒரு பார்ட்டு தான். ஆக்சுவலாக உங்களுடைய லைஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய லைஃப். பீப்புள்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஸோ பீப்புள்ஸ் வருவாங்க, இருப்பாங்க, பட் உங்களை வேல்யூ பண்ணலை அப்படின்னா, இல்லை அவங்கள பிடிக்கலன்னா அவங்க போயிடுவாங்க. நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணால் மட்டும்தான் அவங்க போனால் கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை உங்களை நீங்களே வேல்யூ பண்ணலை அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு போகும்போதும் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸாக இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக லோன்லியாக இருக்குது, இல்லை ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சின்ன புத்தகம் தான், நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடுவீங்க. பட் ஒரு ஆறுதல் தேவை, யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகம் ஜஸ்ட் ஒரு டைம் வாங்கி படிச்சுட்டோம் அப்படின்றதுக்கானதை மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவெல்லாம் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலாம் இந்த புக்கை எடுத்து படிங்க. அப்போ எல்லாமே அப்போ டைமில் எல்லாமே கூட இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒன்று சொல்கிறாங்க, just because you thought someone was your soulmate do not mean you have to stay with them when they are clearly not treating you with
ஈவன் த ஹியூமன் பேசிக் டீசன்சி. அவங்க உனக்கு சோல்மேட்டாக இருக்காங்க, அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க, இவங்கள விட்டால் என்னை லவ் பண்ண யாருமே இல்லை அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க உன்னை எந்த மாதிரி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், இருந்தாலும் நான் அவங்களோட தான் இருப்பேன், அதுதான் லவ் அப்படின்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களை ஒரு 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 நார்மல் ஹியூமனுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கூட உங்களுக்கு தரலை அப்படின்னா அவங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அவங்கள விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. மேபி கொஞ்ச நாளைக்கு வந்து பெட்டராக இருக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் த லாங் பீரியட் யூ ஃபீல் பி ஸோ ஹாப்பி அவங்கள விட்டு வந்ததுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த புத்தகம் சொல்லுது. கண்டிப்பாக இது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஹார்ட் பிரேக்கிங் பீப்புளுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். த ஆர்ட் ஆஃப் நாட் ஓவர் திங்கிங் பை சூர்யா கபூர். தேங்க்யூ.